பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ள நிலையில் பொன்மகன் பொது வைப்பு நிதி என்ற பெயரில் புதிய சேமிப்பு திட்டத்தை அஞ்சல் துறை தொடங்கியிருக்கிறது. சென்னையில் இதை தொடங்கி வைத்த தமிழக அஞ்சல் துறை தலைவர் மெர்வின் அலெக்சாண்டருடன் உரையாடுகிறார் நம் செய்தியாளர் அபிநயா. செல்வமகள் சேமிப்பு திட்டம் போன்றே பொன்மகன் பொது வைப்பு நிதி என்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக நம்முடன் சென்னை மண்டலத்திற்கான போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் மெர்வின் அலெக்சாண்டர் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இந்த பொன்மகன் பொது வைப்பு திட்டம் இது எந்த வகையில் சிறப்பு வாய்ந்தது, சிறப்பம்சங்கள் என்ன? இந்த பிபிஎஃப்னு சொல்கிற ஸ்கீம் தான் நாங்கள் பொன்மகன் பொது வைப்பு நிதினு சொல்கிறோம். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதாவது இது ஒரு வருஷம் 1.5 lakhs நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அந்த என்டையர் அமௌண்ட் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குது. 15 வருஷம் அப்புறம் இது மெச்சூரிட்டி ஆகும்போது இதில் வெல்த் டேக்ஸும் கிடையாது. எந்த கோர்ட்டுமே இதை அட்டாச் பண்ண முடியாது. எல்லா வயதினரும் இதில் ஜாயின் பண்ணலாம். 15 வருஷத்துக்கு அப்புறம் இதை நீங்கள் இன்டெஃபினிட்டாக எவ்ரி 5 years நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். 3வது வருஷத்துலேருந்தே இதில் லோன், அப்புறம் 7வது வருஷத்துலேருந்து பார்ஷியல் வித்ட்ராயலும் இதில் பெர்மிட்டட். இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இதில் இருக்குது. இந்த நிறைய சிறப்பு அம்சம் இருந்தாலும் இந்த ஸ்கீம் நிறைய மக்களிடத்தில் போய் சேரலை. அந்த குறையை தீர்க்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு புது பேர் இதுக்காக கொடுத்துருக்குறோம். பொன்மகன் பொது வைப்பு நிதினு சொல்லியிருக்கிறோம். சரி, இப்போ பொன்மகன் அப்படின்னும் போது ஆண்கள் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை தொடங்க முடியுமா? இல்லை, அதில் அந்த பொன்மகன் எதுக்காக கொடுத்தோன்னா, அந்த செல்வமகள் தொடங்கும் போது நிறைய பெற்றோர்கள் எங்கள்கிட்ட கேட்டது, நீங்கள் பெண்களுக்காக தொடங்கிருக்கீங்க, பசங்களுக்கு ஒன்றும் இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்காக தான் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்கீமை இந்த மாதிரி நேம் பண்ணியிருக்கிறோம். இந்த பேர் பொன்மகன் இருந்தாலும் இது யார் வேணாலும் தொடங்கலாம். அது ரொம்ப கிளியராக எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆண், பெண், வயதானவர்கள், குழந்தைகள் யார் வேணாலும் இது தொடங்கலாம். இந்த திட்டத்தை எப்படி தொடக்க முடியும், எங்கே தொடக்க முடியும்? இந்த ஸ்கீம் எல்லா டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் தொடங்கலாம். இது பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் தொடங்க முடியாது. அதான் ஒரு சின்ன வித்தியாசம். செல்வமகளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். மினிமம் 100 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் தொடங்கிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் டெபாசிட் பண்ணும்போது 100 ரூபாய் இல்லைன்னா அதோட மல்டிபிள் ஆஃப் 100 ரூபாயாக இருக்கணும். ஆனால் 1.5 லட்சத்தை எக்ஸீட் பண்ணக்கூடாது. அதான் ஒரு வருஷம் மேக்ஸிமம் 1.5 லட்சம் தான் நீங்கள் பிபிஎஃப்பில் டெபாசிட் பண்ண முடியும். ஒரு நபர் ஒரு அக்கௌண்ட் தான் தொடங்க முடியும். அப்புறம் இதுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்தியா நீங்கள் இடம் மாறி செல்லும்போது இந்த இதை அடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸஸில் கூட மாற்றிக்கலாம். நன்றி சார். நன்றி. பொன்மகன் பொது வைப்பு நிதி என்ற இந்த திட்டம் பொன் மகன்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது மெர்வின் அவர்களுடைய கருத்து. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் அபிநயா.